தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஊடகவியலாளர்களை இப்பையும் குற்றப்புலனாய்வு இதுல விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த தமிழ் மக்கள் வரை நாம் சர்வதேச நீதியை வேண்டியே நாம் இந்த போராட்டத்தினை போராடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று செம்மணி புதைகுழி தோண்டப்படுகின்ற இந்த வேளையிலே நாம் காயப்பட்டு எனது மனைவியை கொண்டு போய் வட்டுவாரில் கொடுத்துனாங்க. அந்த வகையிலே நடப்பாண்டிலே நடந்து கொண்டு இருக்கின்ற குற்றச்செயல்களை கண்டுகொள்ளாத சர்வதேசம் நடந்து முடிந்த இலங்கை படுகொலை, அதாவது தமிழர் தாயகத்திலே நடந்து ஏறப்பட்டு என்று சொல்லப்படுகின்ற படுகொலைகளை அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு தருமா என்ற நம்பிக்கை உங்களுக்கு? இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை கட்டுற இந்த மகனை காலையில அப்ப இங்கு வரையும் 16 வருஷமா நானும் வெளியிலும் மழை தண்ணி குடிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த மகன் மட்டும் இல்லை, எங்களோட உறவுகள் அனைவரும் எங்க வச்சிருக்கிறாங்க. வணக்கம் என் தாயக உறவுகளை, நாங்கள் இன்றைக்கு எங்க நிற்கிறோம் என்று சொல்லி சொன்னால் செம்மணி சித்துப்பாத்தி மைதானத்துக்கு அருகாமையில் இருக்கிற செம்மணி வளைவு என்ற இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் இன்று நடத்தப்படுகிற இந்த உணவு தவிர்ப்பு போராட்டமானது எனக்கு பின்புறத்திலே இந்த இடத்திலே உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உறவுகளை காணாமல் ஆக்கப்பட்ட தாய், தந்தையர்கள், கணவன்மார், மனைவிமார், பிள்ளைகள் என்று பல பேரும் இந்த இடத்திலே இந்த உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே எங்களிடம் பார்த்து என் அப்பா எங்கே என்ற கேள்வியை ஒரு பிஞ்சு குழந்தை எங்களிடத்தில் கேட்டிருந்தது. அந்த காணொலியையும் இந்த இடத்திலே நாங்கள் இருப்போம். சர்வதேசமே இவர்களுக்கு ஒரு நீதியை வழங்க வேண்டும். தற்போது இருக்கின்ற அரசாங்கத்திலும் தங்களுக்கு சரியான நம்பிக்கை இல்லை என்று இங்கு இருக்கிறவர்கள் கூறி வருகிறார்கள். இந்த நிலையிலே சர்வதேசம் சரியான தீர்வை தருமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள், காணிகள் போகலாம். செல்லம் இங்க வரமா? தாங்கள பாருங்க, மாமா பாருங்க, தாத்தா பாருங்க. ஓகே, குட் பாய், தேங்க்யூ.
மகனை காண இல்லை. அப்ப இன்று வரைக்கும் 14 வருஷமா நானும் இப்படியே வெயிலும் மழை தண்ணீர் இப்படியே பிரிந்து கொண்டிருக்கிறேன். எந்த மகன் மட்டும் இல்லை, எங்களோட உறவுகள் அனைவரும் எங்க வச்சிருக்கிறாங்க, இல்ல கொண்டுட்டாங்களா, இல்ல வச்சிருக்கா நல்ல முடிவு எங்களுக்கு இன்ன வரைக்கும் சொல்றாங்க. இல்லை கொண்டு உயிரோட இருந்தா எங்களை பிள்ளை மகன்களுக்கு உறவுகளை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட உறவுகள் ஒருவருமே இல்லைன்னு சொல்லி சொல்லணும். இது ஒன்றும் சொல்லாம ஒவ்வொரு 2009க்கு பிறகு எத்தனை ஜனாதிபதி வந்துட்டாங்க. ஆனா இப்ப வந்த ஜனாதிபதியும் அவரும் ஒரு முடிவும் இல்லை, அவரோட ஊழலை பார்க்குறாங்க. தமிழரை பற்றி எந்த கேள்விக்கே இடம் இல்லை. தமிழர் எப்படி கஷ்டப்படுறாங்க, இவங்க உறவுகளுக்காக போராடுறாங்க, அரசியல் கல்விக்காக போராடுறாங்கன்னு சொல்லி ஒரு கதையுமே இந்த அரசாங்கம் அனுராவும் இந்த கதையை பற்றி ஒன்றும் சொல்றாரு இல்லை. அப்ப அவங்களோட இதெல்லாம் பார்க்குறாங்க விட தமிழ் மக்களை ஏனோ தான் விட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நாங்க என்ன முடிவு எடுக்கணும்னு சர்வதேசத்துக்கிட்டே நாங்க முறைப்பாடு கொடுத்தோம். அவர் இங்க வந்தவர் அவங்களும் பேசாம இருக்கிறாங்க, கண்மூடி கொண்டே இருக்கிறாங்க. கண் தொடர்ந்து தமிழருக்காக எந்த தீர்வுமே இந்த வரைக்கும் இல்லை. நாங்க எங்களுக்கும் வயது போய் கொண்டிருக்கோம். நேரடியா எங்களோட பிள்ளைகளை கொண்டு ஒப்படைக்கணும். அப்படி இல்லைண்டா எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது நாங்க கொண்டுட்டோம், உங்களோட பிள்ளைகள் வராதுன்னு அதை நேரடியாக சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்வோம். நாங்க இப்ப மாவீரர் சொல்லி எங்களோட பிள்ளை நாட்டுக்காக போராடி மாவீரர் ஆகினது. இப்ப நாங்க விட்டுட்டு இருக்கிறோம் தானே. இப்ப இது உயிரோட தான் எங்களோட பிள்ளைகளை காண இல்லை. அப்ப எங்களோட மனம் பதறி கொண்டிருக்கு. என்ன சாப்பிட்டாங்க, எங்க இருக்கிறாங்க, என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு நாங்க இந்த யோசனையே வாடி கொண்டு இருக்கிறோம். இதே சிங்கள அரசாங்கமும் இப்ப வந்துக்கிற ஜனாதிபதியும் அதை யோசிக்கிறது இல்லை. இதே நேரம் தம்பி அவங்கள ஒரு சிங்கள மக்களை நாங்க கொண்டு இப்படி எங்களோட தேசத்தில் இருந்த காலத்தை நாங்க ஒழித்து வச்சிருந்தா என்ன எங்களை செஞ்சிருப்பாங்க. அப்ப சிங்கள அரசாங்கம் வந்து தங்களுக்கு தமிழனத்தை இது ஒன்று மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் சங்கத்தினர் மாவட்ட ரீதியாக யாழ்ப்பாணம் செம்மணி பிரதேசத்திலே தொடர்ச்சியாக ஒரு உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஜெனிவாவிலே இலங்கை தொடர்பான அமர்வுகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற இந்த வேளையிலே, அதாவது இந்த இடத்திலே எந்த விதமான கால நீடிப்பும் இலங்கை அரசுக்கு வழங்கப்படக்கூடாது, அதே நேரத்திலே ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று இந்த விடயங்களிலே அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அடிப்படையிலே எங்களுடைய உறவுகள் காலாகாலமாக, அதாவது யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையிலே அரச படைகளினால் யுத்தத்தின் போதும் யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலைகளிலும் அரச படைகளினால் கைது செய்யப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய போராட்டம் என்பது, உறவினர்கள் தங்களுடைய உறவுகளை தேடிய போராட்டம் என்பது பல ஆண்டுகளை கடந்ததாக இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு சர்வதேச நீதியை கோரிய நிலைமையிலே இதுவரையும் அது ஒரு கிட்டாத அளவிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இப்போதும் அவர்கள் எப்போதும், அதாவது எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் வேண்டும், எங்களுடைய உறவினர்கள் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய கணவர்மாரை எங்களிடம் ஒப்படையுங்கள் வீழ, இவர்களை எல்லோரையும் கொண்டு சென்றது இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகளும் அதே நேரத்திலே இராணுவமும் தான் என்ற உண்மையின் சாட்சியமாக அவர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னரான சூழ்நிலையிலே அதாவது ஆட்சி மாற்றத்தின் பின்னரான சூழ்நிலையிலும் இலங்கை அரசாங்கம் வெளியுலகிலும் எல்லா இடங்களிலும், அதாவது அதாவது உள்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு உள்நாட்டு பொறிமுறையின் அடிப்படையிலே தான் தீர்வை வழங்க முடியும் எனவும் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு விசுவாசமற்ற பதில்களை கூறி வருகின்றது. நாங்கள் அடிப்படையிலே கேட்கின்றோம், இந்த உறவினர்கள் இன்றும் சாட்சியாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய பிள்ளைகள், அதாவது உறவினர்கள், அடுத்தது அவர்களுடைய சகோதரர்கள் அனைவரும் இலங்கை அரச படைகளினால் இறுதி யுத்தத்தின் போதும் யுத்தத்தின் பின்னரான சூழ்நிலைகளில் வீடுகளில் இருந்த நிலைமையிலே கைது செய்யப்பட்டும் வெள்ளை வேன்களில் அழைத்து செல்லப்பட்டும் வகை தொகையின்றி கொண்டு செல்லப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்திலே இலங்கை அரசாங்கம் முழுமையாக பொறுப்புடையது. அந்த பொறுப்புணர்வை எந்த காலகட்டத்திலும் இலங்கை மீற முடியாது. இலங்கை யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையிலே காணாமல் போனோர் அலுவலகம்,
மற்றும் பல சில அலுவலகங்களை நியமித்து விசாரணை குழுக்கள் என்று எல்லாம் நியமிக்கப்பட்டு, அதாவது அவையெல்லாம் காலந்தாழ்த்துகின்ற உத்தியாகத்தான் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த அடிப்படையிலே இந்த உள்நாட்டு பொறிமுறைகள் எதுவுமே எங்களுடைய மக்களிடத்திலே நீதியை வழங்காது என்பதிலே பாதிக்கப்பட்டவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அனுபவ ரீதியாகவும் வெளிப்படையாகவும் உணர்ந்திருக்கின்றார்கள். இலங்கையிலே யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் சர்வதேசத்திலே கால அவகாசத்தை பெற்றும் சாட்டு போக்குகளை சொல்லியும் தான் வந்திருக்கின்றது இந்த பிரச்சனையிலே. அதனை சர்வதேசம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்களிடத்திலே இருக்கின்ற மிகவும் மனித பேரவளவாக இருக்கின்ற இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய பிரச்சனைக்கு ஒரு நிலையான நீடித்த தீர்வை முன்வைக்க வேண்டும். இதற்கு இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு சொல்வதற்காக சர்வதேச விசாரணை பொறிமுறையும் சர்வதேச நடவடிக்கை பொறிமுறையும் மிக அவசியமானது. நீங்கள் சர்வதேசம் என்று குறிப்பிடுகிறீர்கள். தற்போது அதாவது உலக தரத்திலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காசா யுத்தம், அந்த யுத்தத்தையும் அதாவது நடப்பாண்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற காசா யுத்தத்தை இந்த சர்வதேசம் பாராமுகமாக இருக்கிறது, அல்லது சொல்ல போனால் சர்வதேசமும் சேர்ந்துதான் காசா மக்களை அழிக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த வகையிலே நடப்பாண்டிலே நடந்து கொண்டு இருக்கின்ற குற்றச்செயல்களை கண்டுகொள்ளாத சர்வதேசம் நடந்து முடிந்த இலங்கை படுகொலை, அதாவது தமிழர் தாயகத்திலே நடந்து ஏறப்பட்டு என்று சொல்லப்படுகின்ற படுகொலைகளை அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு தருமா என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது? இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சர்வதேச நாடுகளுடைய அரசியல் அணுகுமுறையும் தங்களுடைய புவிசார் அரசியல் அணுகுமுறைகளை நோக்காக கொண்டவை. அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு லாபமின்றிய முயற்சிகளிலே ஈடுபட மாட்டார்கள் என்பதும் ஒரு புவிசார் அரசியலினுடைய அடிப்படை. ஆனால் அது அவ்வாறு இருந்த போதும் இலங்கை தொடர்பாக இலங்கையினுடைய அரசியல் அமைவிடமும் இலங்கையிலே இருக்கின்ற சர்வதேச பூகோள அரசியல் போட்டியும் இங்கே மேற்குலகினுடைய தலையீட்டுக்கும் சர்வதேச தலையீட்டுக்குமான ஒரு கேந்திர தேவை இருக்கின்றது. அந்த கேந்திர தேவையின் அடிப்படையிலே நாங்கள் எந்தளவு தூரம், அதாவது தமிழ் தேசிய அரசியல் தரப்புகள் ஒன்றிணைந்து எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு செல்கின்றோம் என்பதிலும், மக்கள் எந்தளவு தூரம் இந்த பிரச்சனையை அணைய விடாது, நீர்த்து போக விடாது முன்னெடுக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் சர்வதேசத்தினுடைய தலையீடுகளுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. சர்வதேசம் அவர்களுடைய புவிசார் அரசியலின் அடிப்படையிலே தான் செயற்படும் என்பது ஒரு வெளிப்படையான உண்மையாக இருந்த போதும் எங்களிடத்திலே இருந்து உச்சபட்ச கோரிக்கைகள் கிடைக்கப்படாவிட்டால் அது அரசுகளுக்கு ஆதரவளிக்கின்ற நிலைமையாக மாறிவிடும். அதாவது இலங்கையிலே இருக்கக்கூடிய அரசாங்கம், அதாவது அரசு நிலையானது இன்னொரு சர்வதேசத்திலே இருக்கின்ற ஒரு நாட்டினுடைய அரசு, அந்த அரசுக்கு ஒத்துழைக்கின்ற தன்மை என்பது ஒரு சாதாரணமான விடயம். ஆனால் அது அவ்வாறு இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த புவிசார் அரசியல் நிலைமைகளுக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தெளிவாக சொல்ல வேண்டியவர்களாக, அவற்றுக்காக போராட வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய குரல்கள் எந்தளவு தூரம் உச்சபட்சமாக ஓங்கி ஒலிக்கின்றன, அதை சர்வதேசத்தால் நிராகரிக்கப்பட முடியாத அளவுக்கு பலமாக இருக்கின்றது என்றதன் அடிப்படையில் எங்களுக்கான தீர்வுகள் தங்கி இருக்கின்றன. வணக்கம், எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக இருக்கின்றேன். இன்றைய தினம் இந்த போராட்டமானது, உணவு தவிர்ப்பு போராட்டமானது 2ஆம் நாளாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த உறவுகளும் மற்றும் சிவில் சமூகங்களும் சேர்ந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கிறோம், உலக பொறிமுறையில ஒரு கப்போய் பாருங்கள் என்று சொல்லி புதிதாக வருகின்ற அரசுகளுக்கு தொடர்ச்சியாக இவர்கள் செய்கின்ற வேலை இதுதான். ஆனா இன்றைய தேசிய மக்கள் சக்தியானது அன்றைய ஜேவிபி கட்சி ஆக இருந்தது. அந்த 2004ஆம் ஆண்டு இன்றைய தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியாக இருக்கின்ற போது 37 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு தான் மஹிந்த ராஜபக்சவோட விவசாய அமைச்சராக பணிபுரிந்தவர் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். அப்படி இருக்கின்ற போது அவர் 50,000 2010ஆம் ஆண்டு வரை மஹிந்த ராஜா ஆட்சி காலத்துல அவர் 50,000க்கு மேற்பட்ட இளைஞர்களை
இராணுவ படையில சேர்த்து இந்த தமிழ் மக்களை பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களை கொன்று குவித்த பங்குல அவருக்கும் பங்கு இருக்கின்றது. அப்படிப்பட்டவரை தான் இன்று எங்கட தேசிய மக்கள் சக்தியில ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதையும் நாங்க இந்த வேளையில கூறிக்கொள்கிறோம். அதே போன்று 2005ஆம் ஆண்டு சுனாமி கட்டமைப்பு ஊடாக நோர்வே அரசாங்கத்தின் ஊடாக விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலே ஒரு பிரம்சன் என்ற ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகின்ற போது அதை பாராளுமன்றத்திலே கிழித்தறிந்தவரும் இவர்தான். அதே போன்றுதான் 2006ஆம் ஆண்டு வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க வழக்கு போட்டவரும் இந்த அனுரகுமார திசாநாயக்க ஜேவிபி கட்சியினர் தான். அப்படியான ஒரு ஜேவிபி கட்சியிலிருந்து உருவாகினவர் தான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியாக இருக்கின்ற தற்போது வந்திருக்கின்ற அரசு. எனவே ஆட்சிக்கு வர முன்பே இந்த தமிழ் இனத்துக்கு மிகவும் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இப்போது வெளிப்படையாக வந்திருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு எப்படியான சரியான தீர்வுகளையும் எப்படியான உரிமைகளையும் கொடுப்பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே வடக்கு கிழக்கில தமிழ் மக்கள்கள் அவர்களின் ஜேவிபி கட்சியினை ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஒழிய வெறுமனையே அந்த அமைச்சர்களோ இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோ வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு அடிப்படை உரிமைகளாக அவர்களுக்கு இருக்கிற நிலங்களை பறித்து கொண்டிருக்கின்ற நிலங்களையோ இல்ல இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு நீதி பொறிமுறையவோ அரசியல் கைதிகளையோ விடுதலை செய்யாமல் இருக்கின்ற போது இன்னும் தொடர்ச்சியாகவே இன்னும் இங்கு எத்தனையோ அச்சுறுத்தல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊடகவியலாளர்களை இப்பையும் குற்றப்புலனாய்வு இதுல விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த தமிழ் மக்களின் உண்மையான நிலைகளை எடுத்து கூறுறவர்களுக்கு கூட அச்சுறுத்தலாக இருக்கின்ற ஒரு ஜனநாயக தூணாக இருக்கின்றதுதான் ஊடகம். அப்படியான இந்த போராட்டங்களை செய்கின்ற ஒரு சிவில் சமூகங்களாகவும் மக்களாகவும் இருக்கின்ற இந்த உறவுகளுக்கும் எத்தனையோ அச்சுறுத்தல் மத்தியில தான் தமது உறவுகளுக்காக நீதியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் இந்த 60வது கூட்டத்தொடரிலே நடக்கின்ற மனித உரிமை பேரவையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறது, இந்த இலங்கை அரசு தொடர்ச்சியாக 5 வருட காலத்துக்கு அவர்கள் ஆட்சி காலங்களை தங்கியிருப்பார்கள். எனவே நீங்கள் புதிய அரசுகள் வருகின்ற போது கால அவகாசங்களை கொடுத்து அவர்களுடைய காலங்கள் வரும் வரை இழுத்தடிப்பு செய்கின்றீர்கள். எனவே இந்த தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நீதியுமே நீங்கள் வழங்கப்படாமல் காலம் கடத்தப்படுகின்ற நீதி மறுக்கப்படுகின்ற நீதிக்கு சமன். எனவே நாம் இந்த ஜெனிவா மனித உரிமை தொடர்ல கேட்டுக்கொள்கிறது ஒன்றே ஒன்றுதான், இந்த தமிழ் மக்களுக்கான இனப்படுகொலையை நீங்கள் அனுசரணை நாடுகளாக இருக்கின்ற அனைத்து வல்லரசு நாடுகளும் இந்த தமிழினத்துக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நீங்கள் கூற வேண்டும். அவர்களுக்காக எங்களுக்காக இந்த தமிழ் மக்களுக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எனவே இந்த 60வது கூட்டத்தொடர் வருகின்ற 8ஆம் தேதி முடிவடைவதற்குள் நமக்கு சாதகமான பதிலை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இன்றைக்கு பிரான்சில பலஸ்தீனாவை தனி நாடாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களாகிய நாங்கள் ஏன் ஒரு நாடாகவும் ஒரு இனமாகவும் வாழ முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கின்றார் இந்த அரசாங்கம். மற்றவர்களுக்கு முன்று சாற்றுபவர்கள் தமிழர் இனத்திலே தங்களோட நாட்டிலேயே இன்னொரு இனத்தை அளித்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் மறக்கவும் கூடாது என்பதை நான் இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனது பெயர் சசிகுமார் ரஞ்சினி தேவி. நான் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தின் செயலாளர். எனக்கு எனது கணவரையும் எனது 2 சகோதரர்களையும் நான் 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி முல்லைத்தீவு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வைத்து இராணுவத்திடம் கையளித்தனால் அன்று தொடக்கம் இன்று வரை 16 வருட காலமாக நாம் வீதியில் இறங்கி இந்த நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அன்று தொடக்கம் இன்று வரை நாம் சர்வதேச நீதியை வேண்டியே நாம் இந்த போராட்டத்தினை போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று செம்மணி புதைகுழி தோண்டப்படுகின்ற இந்த வேளையிலே நாம் இன்று அணையா விளக்கு போராட்டத்தினை தொடர்ந்து தற்போது 5 நாட்கள் என்று தொடங்கப்பட்ட இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர்ந்து 1ஆம் தேதி வரை நீடித்திருக்கின்ற இந்த சுழற்சி முறை போராட்டத்திலே நாம் ஒன்றையொன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். என்னவென்று சொன்னால், இந்த அரசாங்கம் எத்தனையோ ஆட்சிகள் மாறப்பட்டும் எமக்கான நீதி எமக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. என் போன்ற எத்தனையோ சகோதர சகோதரிகள் தமது கணவர்களை கையிலே ஒப்படைத்துவிட்டு
தமது பிள்ளைகளையும் தமது சகோதரங்களையும் எத்தனையோ பேர் இந்த இராணுவத்திடம் கையளித்தும் இதுவரை அவர்களுக்கான எந்த நீதியும் கிடைக்கவில்லை. ஆனால் நாங்கள் விடுதலை புலிகளிடமோ அல்லது முள்ளிவாய்க்காலிலோ எமது உறவுகளை கொல்லவில்லை, விட்டுவிட்டு செல்லவில்லை. நாம் எமது உறவுகளை இந்த இராணுவத்தினிடம் தான் கையளித்திருக்கின்றோம். இந்த இராணுவம் தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இராணுவம் இதுவரையிலும் எத்தனையோ ஆட்சிகள் மாறப்பட்டு 16 வருட காலமாகியும் எமக்கான நீதி கிடைக்கப்பெறாத விட்டது. நாம் சர்வதேசத்தை நாடி நிற்கின்றோம். சர்வதேசமே எமக்கு நீதி கோர வேண்டும். அந்த வகையிலே தற்போது 60வது கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற இந்த வேளையிலே உள்ளூர் பொறிமுறையின் ஊடாக இந்த விசாரணையை கொண்டு செல்லலாம் என்று கூறியிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் ஐநாவை ஒன்று கேட்டுக்கொள்கின்றோம். எமக்கு இந்த உள்ளூர் விசாரணையிலோ உள்ளூர் பொறிமுறையிலோ இந்த OMBயிலோ எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆகவே எமக்கான நீதியை இந்த சர்வதேசமே பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் உறுதியாக கூறிக்கொள்கிறோம். எனது பெயர் கந்தசாமி. செல்வரம் பகுதியில் இருக்க பவனுக்குளம் பகுதியில் வசித்து வருகிறேன். எனது யுத்த காலத்தில் நம்ம காயப்பட்டு எனது மனைவியை கொண்டு போய் வட்டுவாலில் கொடுத்துனாங்க. அவை எங்கே போனது என்ன மாதிரியானு தெரியல. ஒரு புள்ள எனக்கு வீரச்சாவு, ஒரு மகன் வரல, நடக்க மாட்டேன், ஒரே ஒரு மகன் தான். எங்களோட குடும்ப நிலைமையெல்லாம் மிகவும் பெரிய கஷ்டம். ஆனால் இந்த நாங்கள் எத்தனையோ போராட்டங்களை செய்தோம். இன்னும் இந்த அரசாங்கம் எங்களை திரும்பி பார்க்கறதில்லை. இனியாவது சர்வதேசமாவது எங்களை திரும்பி பார்க்க வேண்டாம். நட்பாசைத்தான் நாங்கள் இதெல்லாம் கதைக்கிறோம். சர்வதேசம் திரும்பி பார்த்தா ஒழிய இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாது. ஏனென்றால் எங்களை வடக்க கிழக்க பொறிச்சதே இந்த அரசாங்கம் தான். இந்த அரசாங்கத்தாலே நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். நன்றி.